ரிஷபராசி அன்பர்களுக்கு தைப்பூச நாளில் நடக்க போகிற அற்புதங்கள். இந்த முருகன் வழிபாட்டால் அவங்க கிடைக்கும் பலாபலன்கள். அதாவது கலியுகத்தில் கந்தன் அருள் அப்படிம்பாங்க. எந்த ஒரு விஷயம் தான் கந்தன் கருணைன்னு சொல்லுவாங்க. யாரை கைவிட்டாலும் கந்தனை கைவிடல். ஏன்னா கூட வந்தே உதவி செய்யும் கருணை உள்ளம் படைத்த ராசிக்கு 9 மற்றும் 3ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் தைப்பூசம் வருது. தைப்பூசம் இந்த வருஷத்தில் ரொம்ப ஸ்பெஷல்னா கூட மொத்தம் 4 கிரக சேர்க்கை வருது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரக சேர்க்கைகள் வருது. அதாவது 7இல் சந்திரன் வேறு. முக்கியமாக பார்த்திங்கன்னா தைப்பூசம் ரொம்ப ஸ்பெஷல் முருகருக்கு மட்டும் இல்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா இதே நாள் தான் சிதம்பரத்தில் அம்பிகை சிவனுக்கு எதிராக நடனமாடிய ஒரு அம்சம் சொல்லுவாங்க. முருகருக்கு வேல் கிடைத்த நாள் என்ற ஒரு வரலாறு உண்டு. வள்ளலார் இப்போ நிறைய பேர் செல்வம் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றமே இல்லைங்க, எப்போவுமே தடையாக இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட் நடக்குமா, கையில் இருக்கிற வருமானம் இருக்குது ஆனால் செலவினங்கள் அதிகமாக இருக்குது, வருமானம் பத்தலை, ஒரு இதே கடன் அப்படின்னு வரும். சார் கடன் இருக்குமா, கடன் அடையுமா, இது மாதிரி விஷயங்கள்லாம். பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா முருகரை பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா நேராக திருத்தணி தான். திருத்தணி முருகர் வழிபாடு இந்த ராசிக்கு இதாகும். பொதுவாக தைப்பூச வழிபாடு பண்ணும் பொழுதுங்க நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரிந்த கந்த புராணம், கந்த அலங்காரம் இதெல்லாம் சொல்கிறது. கோயில் பண்ண முடியல, கோயில் வழிபாட்டு பண்ண முடியலன்னா பொதுவாகவே இந்த செவ்வாய்க்கிழமை என்று இந்த வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கும் இந்த ஒவ்வொரு சஷ்டிக்கும் வழிபாடு பண்ணி பாருங்கள். இந்த தைப்பூசம் வருகின்ற பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு சொல்லணும். சார் வேலை இல்லை, வேலை கிடைக்குமா, வேலை மாறுதல் கிடைக்குமா, அதை பற்றியும் பார்ப்போம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ரிஷபராசி அன்பர்களுக்கு தைப்பூச நாளில் நடக்க போகிற அற்புதங்கள். இந்த முருகன் வழிபாட்டால் அவங்க கிடைக்கும் பலாபலன்கள். அதாவது கலியுகத்தில் கந்தன் அருள் அப்படிம்பாங்க. எந்த ஒரு விஷயம் தான் கந்தன் கருணைன்னு சொல்லுவாங்க. யாரை கைவிட்டாலும் கந்தனை கைவிடல். ஏன்னா கூட வந்தே உதவி செய்யும் கருணை உள்ளம் படைத்தவர் முருகர். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் முருகர் இருக்காருங்க. தனித்து நிற்கும் போது பழனி முருகராக இருப்பார். ஏன்னா தனித்து விடப்பட்டவர் ராஜ கோலத்தில் வரக்கூடிய அம்சம் உண்டு. எதிரிகளை வெல்ல திருச்செந்தூர், திருமண கோலத்துக்கு நிறைய முருகர்கள். இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் திருமணமாக, குழந்தை வடிவமாக, பெரியவரா, தகப்பனுக்கு அறிவுரை சொல்லுதா, எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போ முருகர் எல்லா விஷயத்துக்கும் உண்டு. அப்போ எல்லாம் பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 3ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் தைப்பூசம் வருது. தைப்பூசம் இந்த வருஷத்தில் ரொம்ப ஸ்பெஷல்னா கூட மொத்தம் 4 கிரக சேர்க்கை வருது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரக சேர்க்கைகள் வருது. அதாவது 7இல் சந்திரன் வேறு. முக்கியமாக பார்த்திங்கன்னா தைப்பூசம் ரொம்ப ஸ்பெஷல் முருகருக்கு மட்டும் இல்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா இதே நாள் தான் சிதம்பரத்தில் அம்பிகை சிவனுக்கு எதிராக நடனமாடிய ஒரு அம்சம் சொல்லுவாங்க. முருகருக்கு வேல் கிடைத்த நாள் என்ற ஒரு வரலாறு உண்டு. வள்ளலார் அவர் ஜோதியான நாளாகவும் சொல்லப்படுது. தைப்பூச வழிபாடு வள்ளலார் பிறந்தகை ஆக சிறப்பான எல்லாமே இந்த தைப்பூசத்தில் வருகிறது. இப்போ நம்ம எண்ணிய விஷயங்களை நிறைவேற்ற இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. பொதுவாக ஒருத்தர் பாக்கியஸ்தானம் வலுத்து விட்டாலே நல்லபடியாக வரும். அதை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த ரிஷபராசிக்காரங்க தைப்பூச வழிபாடு முதல்ல வாழ்த்துக்கள். முருகர்கள் அனைவரும் கிடைக்கட்டும். இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சார் திருமணம் நடக்குமா, திருமணம் கூட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, நட்பு வட்டாரங்களில் இருக்கின்ற சின்ன சின்ன கஷ்டங்களை விலக்கி அற்புதம் நடக்க, ஆல்ரெடி கணவன் மனைவியாக இருந்து சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கிறவங்க ஒன்று சேர, இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா முதல் திருச்செந்தூர் முருகரை கெட்டியாக பிடிச்சிட்டாலே சிறப்புங்க. திருச்செந்தூர் முருகனை பிடித்தால் தினம் தினம் திருப்பம் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் இப்போ உச்சம் பெறுகிற காலகட்டமாக இருக்குது. அப்போ எதிரிகளை வெல்ல வாய்ப்புண்டு, நட்பு வட்டாரமாக்க வாய்ப்புண்டு. இப்போ திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் திருமணம் சம்மந்தப்பட்டு இல்லாதவங்களுக்கு திருச்செந்தூர் அருள் கிடைக்கிது. இதில் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே திருப்பம் ஏற்பட்டுறது முதல் முக்கியமாக. நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் பற்றி கேட்டவங்களுக்கும் இதே தான். அப்போ திருமண அருள் உண்டு.
இப்போ நிறைய பேர் செல்வம் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றமே இல்லைங்க, எப்போவுமே தடையாக இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட் நடக்குமா, கையில் இருக்கிற வருமானம் இருக்குது ஆனால் செலவினங்கள் அதிகமாக இருக்குது, வருமானம் பத்தலை, ஒரு இதே கடன் அப்படின்னு ஒரு வரும். சார் கடன் இருக்குமா, கடன் அடையுமா, இது மாதிரி விஷயங்கள்லாம். பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா முருகரை பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா நேராக திருத்தணி தான். திருத்தணி முருகர் வழிபாடு இந்த ராசிக்கு இதாகும். பொதுவாக தைப்பூச வழிபாடு பண்ணும் பொழுதுங்க, நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரிந்த கந்த புராணம், கந்த அலங்காரம் இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. விரதம் இருந்து பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு நாள் விரதம், அப்போ எளிமையாக நிறைய பேர் மாலை போட்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் மாலை போட அமைப்பு இல்லைன்னா உங்களால் முடிந்த அளவு செய்யுங்க. நான் சொல்கிற கோயில்கள் போனால் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறேன். அப்போ திருத்தணி சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை குழந்தை வடிவ ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணும்பொழுது இருக்கு. கந்தர் பூதி, கந்தர் அனுகிரகம் இதெல்லாம் நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கின்றன. நிறைய பேருக்கு சார் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படணும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும், மென்மேலும் சிறப்பாக இருக்கணும், டெவலப் ஆயிடுவேனா, ஜெயிச்சிருவேனா, இதுதான் இந்த கேள்வி இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கிறவங்க கடன் சம்மந்தப்பட்ட அடைக்க குடும்பத்தோடு இருக்கின்ற முருகர் அம்சம் நல்லா இருக்குங்க. அப்போ நீங்கள் இந்த பூசம் வருகின்ற காலகட்ட இடையில் கூட வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற முருகர் ஸ்தலம் 2 மொத்தமாக இருக்கணும், அவங்களோட இருக்கணும். அந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது, ஏன்னா சுக்கரன் அம்சம் 6ஆம் அதிபதி எல்லாமே கான்செப்டில் கொடுக்கறது, இது பண்ணாலே உங்களுக்கு நிச்சயமாக இறைவன் அருள் இருக்கும். இப்போ சார் கடனில் மீண்டு வேணா அப்படின்னு, பொதுவாக கடன் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் இல்லாமல் கடன் இல்லை. இதில் வாழ்வியல் பரிகாரம் கொடுப்போம். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் நட்சத்திரம், இல்லை செவ்வாய் ஓரையில் சிறு பணத்தை எடுத்து வைத்தாலே ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு. செவ்வாய்னாலே முருகருங்க, சேனாதிபதி இல்லையா, இந்த விஷயமும் அப்போ இதை பண்ணி பாருங்கள், உங்களால் முடிந்த அளவு நிச்சயமாக வரும். இப்போ நான் சொல்கிறது கோயில் பண்ண முடியல, கோயில் வழிபாட்டு பண்ண முடியலன்னா, பொதுவாகவே இந்த செவ்வாய்க்கிழமை என்று இந்த வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கும் இல்லை ஒவ்வொரு சஷ்டிக்கும் வழிபாடு பண்ணி பாருங்கள். இந்த தைப்பூசம் வருகின்ற பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு சொல்லணும். சார் வேலை இல்லை, வேலை கிடைக்குமா, வேலை மாறுதல் கிடைக்குமா, அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு இருக்கிற மாதிரி. இந்த புத்தகத்தில் எளிமையாக, அதாவது டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ், நட்சத்திர சூட்சமம் பற்றி சொல்லியிருக்கு, கிரக இணைவுகள் என்ன, கிரக காம்பினேஷன்ஸ், பிளானட்டு காம்பினேஷன், கிரக சேர்க்கைகள் என்னென்ன பலாபலன் கொடுக்குது அப்படி எழுதியிருக்கு. அதில் நிறைய பேர்த்து பார்த்தா ராகு கேது எப்படி வருதுங்க, அதை பற்றிலாம் இன்னும் சொன்னால் அந்த புக்கை பற்றி ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிறைய குருமார்கள் வாங்கி பயன்பெற்றிருக்கார்கள். சரி, போகிறோம் சார். அந்த வேலையை பற்றி சொன்னேன் சார். ஒரு சில வெளிநாடு, வெளிமாநிலம், டெவலப் ஆவேனா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். இப்போ இந்த வேலை சம்மந்தப்பட்டது பொதுவாகவே இவங்களுக்கு பொதுவாகவே வள்ளி தெய்வான்னு சொன்னேன். எப்போவுமே இந்த ராசிக்கு மாலை அறிவித்து ஒரு மாலை போட்டு வழிபாடு பண்ணலாம். இதில் தாமரை முருகர்னு ஒரு இது இருக்குங்க. இந்த தாமரை முருகன் எதுக்குன்னா, இந்த வேலை சம்மந்தப்பட்டதுக்கு, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதுக்கு இந்த வடிவம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபோட்டோ வச்சு வழிபாடுங்க. நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். ரைட் சார். குழந்தை வடிவத்தில் சார் குழந்தை இருக்கா இல்லையா, குழந்தைக்கு இது இயங்கிட்டுருக்கோம். இது இன்னொன்று நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் மைண்டு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டேது, எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் திங்கிங்காக இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி சார் பூர்வீகத்தில் எங்களை ஒத்துக்கலை, இது மாதிரி நிறைய பேருக்கு காதல் திருமணம் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது, இந்த பிரச்சனையை தீர்க்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். பொதுவாகவே இந்த அத்தனை விஷயத்துக்கும் பச்சை மலை முருகர் இல்லை பால முருகர், குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு குழந்தை வேலப்பர், இந்த அம்சத்தை வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கிறது. பொதுவாக பச்சைமலை முருகர் கோயில் சென்று பல பேர்த்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரைக்கும் தீர்வாயிருக்குங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் சிறுவாபுரி முருகன். இப்போ எங்கள் ஊரில் அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க, என்னங்க பண்ணுறது, நீங்கள் இருக்கின்ற ஊரில் முருகருக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்து உட்காந்து கந்த சஷ்டி கவசத்தை படித்து பாருங்கள். அதோட குறிப்பாக பார்த்திங்கன்னா முருகனோட திருப்புகழ், கந்தர் அனுபூதி, இதெல்லாம் அங்கே உட்காந்து படிக்கணும். ஆணோ பெண்ணோ உட்காந்து அந்த நேரத்தில் உட்காந்து படிக்கும்போது நிச்சயமாக இவங்களுக்கு வாழ்வில் ஒரு சிறப்பாக இருக்குது. நான் குறிப்பாக இவங்களுக்கு கிருத்திகை என்று போக சொல்வேன். இந்த ரிஷபராசி, ஏன்னா உங்கள் ராசியிலே கிருத்திகை இருக்குது, கிருத்திகை என்று செல்லும்போது இன்னும் சிறப்பாக விளைகின்றன.
சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் நிச்சயமாக இருக்காங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை நேராக பழனி தான். மாம்பழத்துக்கு பிரச்சனை வந்த மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பழனி சம்மந்தப்பட்டது. அது தங்கத்தேர் பார்க்கணும். எங்கே சுற்றி வந்தாலும் தங்கத்தேர் பார்க்கணும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். சார் பிஸ்னஸ் உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. பிஸ்னஸில் நிறைய மாற்றங்கள் ஏற்படணும். இது மாதிரிலாம் நிறைய தோணிகிட்டே இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகலை அப்படின்னாலே இவங்களுக்கு 2 பரிகாரம் தான் நான் சொல்லுவேன். முருகர் சம்மந்தப்பட்டது. கந்தன் அலங்காரம். கந்த வடிவத்தில் இருக்கிற வடிவம் பார்த்தாலே போதும். நம்பர் 1. 2வது இவங்களுக்கு முருகர் கோயிலுக்கு நடந்து போவதல். சார் நடந்து போக முடியாது. நடந்து போவர்களுக்கு உதவி செய்யுதுங்க. தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் அமைச்சுக்கிறது, உணவு தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சாலே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துடும். இதை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரைட். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.